இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ரீஜா, நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் உன் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ராகவ் மறு வார்த்தை பேசாம உன் கழுத்துல தாலி கட்டினா. இதே வேற பிள்ளையா இருந்திருந்தா கல்யாண மண்டபத்திலேயே எனக்கு வர்ஷினிய தான் பிடிச்சிருக்கு, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பான். ராகவ் அப்படி சொன்னானா? இல்லையே, சொல்லவும் மாட்டான். ஏன்னா அதுதான் என்னோட வளர்ப்பு. என் பையனுக்காக நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண பொண்ணுதான் வர்ஷினி. அவளும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருக்கால, அதுதான் என்னோட செலக்ஷன். அத்த, நீங்க ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உங்க கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரியுறாங்க. நீங்க நம்பிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே சுயநலமா உங்களுக்கு எதிரா பிளான் பண்றாங்க அத்த. நான் சத்தியமா சொல்றேன் அத்த, என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்காக என் கூட வாங்க அத்த. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு அங்கேயே தெரிஞ்சுரும் அத்த. அத்த ப்ளீஸ் அத்த. என்னால வர முடியாது ஸ்ரீஜா. அத்த உங்களை கெஞ்சி கேக்குறேன் அத்த, நமக்கு டைம் இல்ல அத்த. தயவு செஞ்சு என் கூட வாங்க. ஸ்ரீஜா, நீ ரொம்ப பேசுற. சரி, அதனால வரேன். ஏன்னா நீ நினைக்கிறது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உன் கூட வரதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்த. வாங்க உடனே போவோம், வாங்க. வேணுமோ வளர்றத கேட்டுக்கிட்டு நீங்க என்ன சந்தேகப்பட்டு வந்தீங்களாமா? என்னம்மா நீங்க? ராகவ், நீ என் பையன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நினைக்கிறது தப்புன்னு நீயே வந்து தெரிஞ்சுக்கொண்டுதான் ஸ்ரீஜா கூட நான் இங்க வந்தேன். ஐயோ, நல்ல வேலை நம்ம சிக்கல. அத்த, இதுல ஏதோ சதி இருக்கு அத்த. இவர் நடிக்கிறாரு. ஸ்ரீஜா, பப்ளிக் பிளேஸ்னு பாக்குறா இல்ல, இங்க வந்து யாராவது நடிப்பாங்களா? ஐயோ அத்த, அவர் நடிக்கிறாரு அத்த. இல்லனா எதுக்கு கையில தாலியோட நிக்கணும் சொல்லுங்க? ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? என் ஃப்ரெண்டு நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அதுக்காக தான் தாலியை கையில வச்சிட்டு இருக்கேன். தோ மாப்பிள்ளை இவன் தான், தோ அவங்க பொண்ணு. உன் கண்ணை நல்லா திறந்து பாரு, கன்ஃபியூஸ் ஆகாத. இல்லத்த, இதுல ஏதோ சதி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இதே இடத்துக்கு வர்ஷினி வந்தா, எனக்கு தெரியும். அம்மா, தேவையில்லாம வர்ஷினி இழுத்துக்கிட்டு இருந்தா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ பேரை சொன்னதும் ராகவ் எப்படி கோவப்படுறாருன்னு பாத்தீங்களா? ஏய், நீ என் மேல அபாண்டமா பழிய போடுவ, அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? முதல்ல வெளிங்கேந்து கூட்டு போங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எனக்கு அவமானமா இருக்கு. இல்லத்த, நான் போக மாட்டேன். இங்க வர்ஷினி வந்தா நான் அதை ப்ரூவ் பண்றேன். அண்ணே, இங்க வாங்கல. நீங்க போங்க, நான் வந்துறேன். சரிப்பா. அத்த, இவரை விசாரிச்சாலே கண்டிப்பா உண்மை தெரியும். கண்ணு முன்னாடி ஜோடிங்க நிக்கும் போது நீ எந்த உண்மையை தெரிஞ்சுக்க போற? அத்த, இதெல்லாம் ராகவோட செட்டப் அத்த. அவரை நம்பாதீங்க அத்த. இசை, வாங்க. என்னது? அக்கா, நம்ம பிளான் சக்சஸ்க்கா. இசை, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்ரீஜாவுக்கு இதெல்லாம் பத்தாது ராகவ். திரும்ப திரும்ப ஏதாச்சும் பண்ணிட்டே இருந்தாதான் அவ டென்ஷன் ஆவா. அந்த டென்ஷன்ல அவ தப்பான முடிவெடுப்பா. அப்போ அத்தை முன்னாடி ஸ்ரீஜாவை கொண்டு போய் நிறுத்துவோம். அதான் நமக்கு வேணும். சூப்பர்க்கா. அடி பாவிங்களா, 3 பேரும் பெரிய கேடிங்களா இருக்காங்களே. எங்க கிட்ட கேம் ஆடுறீங்க? இருங்க, இப்பவே பேசி டீச்சர் கிட்ட சொல்றேன். இருக்கு. அத்தை, அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை. அத்தை, 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. முடியாது. இனிமே நீ உளறி கொட்டுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியாது. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க அத்தை. நாம இப்ப அங்க போறோம்னு தெரிஞ்சு ராகவ் வர்ஷினி 2 பேரும் அலர்ட் ஆயிட்டாங்க அத்தை. ஸ்ரீஜா, இதுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல என் பிள்ளையையோ வர்ஷினியையோ நீ எதுவுமே சொல்லக்கூடாது. ஏய், நொட்டிக்காத. எந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ராஜ அலங்காரம் பண்றாங்க?
என்னங்க சொல்றீங்க? அத்தை, இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்ரீஜா, முதல்ல நீ உன்னோட ரூமுக்கு போ. வர்ஷினி, அவ பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காதம்மா. ஸ்ரீஜா, உன்னை உன் ரூமுக்கு போன்னு சொன்னேன். அத்தை அவன் நடிக்கிறாங்க. வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது உளறுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. உன்னை என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. வர்ஷினி, நீ வீட்டுக்கு போமா. உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க அத்தை. இப்பவாவது பிரசாதம் எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஸ்பெஷல். ஏய், என்ன நடக்குது சிஸ்டர்? வாக்கா. மேடத்துக்கு அல்வா கொடுத்திருக்கேன். இப்போ பிரசாதம் கொடுக்கறேன். பிரசாதம் நிறைய எடுத்துக்கோ. சந்தனம்லாம் இருக்கு. எல்லாத்தையும் எடு. அப்பதான் நாம போட வசதியா இருக்கும். ஆ, வேண்டாம் வர்ஷினி. நாமம் போட்டா அவளுக்கு நல்லா இருக்குமோ என்னமோ தெரியலையே. இவளுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாதுக்கா. ஆனா நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா ஆமா. ஏய், என்னடி அக்காவும் தங்கச்சியும் நாடகம் ஆடுறீங்களா? ஏய் பாரு, ஸ்ரீஜா கண்டுபிடிச்சிட்டாங்க. செம்ம டாலண்ட் பானி. ஏய், விஷால், இது என்னோட வேலண்டைன்ஸ் டேயோட gift. வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. ஆனா புடி, எனக்கு இந்த gift தேவையில்ல. ஆக்சுவலா வேற ஒரு gift உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீ கொடுத்தனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எஸ் விஷால், நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்.